கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே நாம் எப்படிப்பட்டதான ஆராதனையை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று அவர் நமக்கு விளக்கமாய் குறிப்பிடுகிறதான இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் படுத்த வேண்டுமாம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று கேட்டால், மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதிலே இருக்கும். பிரியமானவர்களே, மாம்சத்துக்குரிய காரியங்கள் தேவனுடைய சந்நிதியிலே அவைகள் போய் சேர முடியாது. மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்கும். மாமிசத்துக்குரிய எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய இருதயத்திலே இருக்கும். அவைகளை நாம் தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து பிறகுதான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். சரீரங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கரங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கால்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனைக்கு பவுல் அப்போஸ்தலர் ஒப்பிடுகிறார். 2வது காரியம் பாருங்க, 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. எல்லோரும் ஆராதனை செய்கிறார்கள். நாம் ஆராதனை செய்யவில்லை என்றால் சரியாய் தோன்றாது என்று இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாக்குங்கள். அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனையை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதில் பாருங்கள், ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நாம் உருவாக்கப்பட வேண்டும். தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கி இருந்தால் தேவன் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. இவைகள்தான் புத்தியுள்ள ஆராதனை. கருமையான தேவனுடைய ஜனங்களே, எப்படியெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் இந்த வேத பகுதியிலே நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமாக வேண்டும். தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நன்மையும் பிரியமும்
இந்த ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை பிரியம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறவில்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்டதான ஆராதனையை செய்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் மனம் புதிதாய் மாற வேண்டும். கெட்டதையே சிந்தித்து கொண்டிருக்கும் மனம், அவைகள் மாற வேண்டும். சுபாவங்கள் மாற வேண்டும். நம்முடைய கண்களின் தன்மை மாற வேண்டும். இருதயம் பரிசுத்தப்பட வேண்டும். இருதயத்திலே பல கரைகளை வைத்துக்கொண்டு நீ ஆராதனையை செய்தால் அவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிரியமானவர்களே, எப்படி நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நாங்கள் எப்படிப்பட்டதான ஆராதனையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு தெளிவுபட சொல்லிக் கொடுத்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.